நான் தன்னந்தனியாலே நீ எல்லாம் நம்ம பாரு. அதாவது என்ன சொல்றாப்புலனா, நான் தன்னந்தனியாலே நீ எல்லாம் நம்ம பாரு அப்படின்னா தனியா இருக்காப்புலையா ஏளனமா பாருன்றான். ஆமா, நீங்க தனியா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏளனமா தான் பார்ப்பாங்க. நீங்க யாருன்னா கூட வச்சுக்கிறீங்களா? இல்லையே, தனியா தானே இருக்கிறீங்க. குடும்பத்தை துரத்தி விட்டு தனியா இருக்கிறீங்க. இந்த 2 வரி சரியான வரி, அதாவது உங்களுக்கு பொருத்தமான வரி விஜய் சார். கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. என்ன இது புரியலையே? கொஞ்சம் நவுந்தா 8 கோடி பேரா? இல்ல யாருக்குன்னா புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நவுந்தா 8 கோடி பேருனா என்ன லைன்? அது ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பாட்டு பாடுறாருன்னா, மெரல போகும் ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு. மெரலாது ஸ்டேட்டு, அழிய போகும் ஸ்டேட்டு உங்க விசிலு சத்தம் கேட்டு. உன்னை பார்த்தா, அதாவது விஜய் என்ற ஒரு பேரை கேட்டாலும் உன்னை பார்த்தாலும் சரி அழிய போகுது. ஏன்னா அழிவு காலம் யமம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அழிய போகுதுன்னு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல. அதுதான் சொல்றாப்புல விஜய் வேற மாதிரி சொல்றாப்புல. நீங்க இப்படிதான் பாடணும் மிஸ்டர் விஜய். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, நல்லவங்க வாழ நீ விசிலுக்கு போடு ஓட்டு. எது நல்லவங்க வாழ விசிலுக்கு போடணும் ஓட்டு? அப்படி கிடையாது. நல்லவங்க வாழ நீ விசிலுக்கு போடாத ஓட்டு. ஏன்னா அவன் ஓட்டு போட்டு நீ எப்படி நல்லா இருப்ப? நீதான் இப்பயில அழிச்சுட்டு இருக்க ஒருத்தனியா. அது உனக்கு ஓட்டு போட்டா எப்படி அழிஞ்சு போடுன்றத இது இப்படிதான் பாடணும். இதுதான் உண்மையான பாட்டு. அடுத்தது கடைசியா ஒரு லைன் பாடுகிறாப்புல, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு சரித்திரத்தை எழுது அப்படின்னு பாடுறாப்புல. அது அப்படி வரக்கூடாது. யமகாதக மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு குமுறு குத்தா குத்து அப்படிதான் பண்ணவங்கள. ஏன்னா குமுறு கஞ்சி காசணும் உண்மைதான். அப்புறம் கடைசி லைனு, உங்க விஜய் நான் வரேன். எப்பா விஜய் தயவு செய்து வராத அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சியில உள்ள மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த விஜயால எத்தனை பேர் எனக்கு உண்மை புரியலங்க. உண்மையிலுமே செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இதுனா இது பப்ளிக்கு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு இதுவா அமைஞ்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த திருச்சி சம்பவத்தை காட்டுறாங்க உங்களுக்கு. இங்க நடந்துச்சு திருச்சி சம்பவத்தை எல்லாம் விஜய் வரவேற்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா இன்னொரு பக்கத்துல ஏகப்பட்ட பேரு பதட்டத்திலே போனாங்க. பப்ளிக்ல இருந்து எல்லாருமே எதோ ஆயிட போதோ, ஐயோ ஏதோ பதட்டமா இருக்கே. ஏன்னா அந்த பதட்டத்தை உண்டு பண்றானுங்க இந்த தற்கூறிங்க. எங்க நான் ஒண்ணு இப்போ அந்த விஜயோட நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. எங்களுக்கு அடிக்குது. என்ன மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஐயோ இன்னைக்கு எந்த அசம்பாவிதமும் ஆகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வண்டி கிளம்புது. விஜய் போயிட்டு இருக்காரு சென்னையில கிண்டியோ என் சைடு தான் வண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடையார் சைடு வழியா வந்துட்டு இருக்கு. வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் இதை எங்களை மாதிரி ஒரு ஆள் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, இன்னும் எத்தனை பேரை தான் காவ் வாங்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமுறல சொல்லிட்டு போறாரு. தைரியமான ஆளுங்க, உண்மையா சொல்றேன், தைரியமான ஆளு ஓப்பனா சொல்லிட்டு போறாப்புல. ஏன்னா இதுதான் ஒவ்வொரு பப்ளிக்கும் மனசுல இதான் இருக்குதுன்னு வெளியே வந்துச்சு. பயப்படாம சொன்னாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உடனடியா அங்க பாருங்க, சண்டைக்கு யார் வரான்னு பாருங்க. ஒரு பெண் வண்டியில் 2 வீலர் வர்றாங்க. அதாவது ரொம்ப கொதிக்கிறாங்க போல. தேவையில்லாமலாம் நீ பேசாத, பொறம்போக்கு, உன்னை அவ்வளவுதான் வாயை ஒடிச்சிருவேன். இது பொறம்போக்கு வாயை ஒடிச்சிருவாங்களா? யாரு இவங்க? யாருக்காக? விஜய்க்காக. இந்த விஜய் என்ன பண்ணிருப்பான்னு கேளுங்க. ஒண்ணும் பண்ணல. சினிமாவில் நடிச்சாச்சு, பிடிச்சிச்சு. அதனால தன்னுடைய மனக்குமுறல சொல்லிட்டு போறாரு. இவரால நிறைய விஜயால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 பேர் இறந்துக்கிறாங்க. சோ அதனால ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, பப்ளிக் ஒரு காமனான ஆள் சொல்லிட்டு போறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, விஜய்க்காக வரைஞ்சு கட்டிட்டு அந்த ஆளை வயசு வித்தியாசம் பார்க்காம டே பொறம்போக்கு. அதாவது நம்மளாம் பெண்கள்லாம் நம்ம ஊர் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது, அது கண்ணியமா இருப்பாங்க. ஆனா தாவேக்கான்ற ஒரு கட்சி உருவானதுக்கு அப்புறம்
இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி தெரியுதுங்களா? உங்க வீட்டுல பசங்களுடைய மாற்றங்கள்லாம் கவனிச்சிங்களா நீங்க? அவன் எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவா இருக்கான்றது நீங்க பாத்தீங்களா? மனுஷத்தன்மை எல்லாம் மிருகமாகறாங்க நீங்க பாத்தீங்களா? பார்த்துதான் இருக்கீங்க, பாருங்க இது நடக்குது. கொரோனாவால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களோ, இது தாவேகாவால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வராங்க. மனசே ஆறலங்க. இந்த காலில் இந்த பெண் வந்து பேசுனது வீடியோ நீங்க பாருங்க. நீங்க இது ரொம்ப வந்து ஒஸ்ட். சொல்றேன், இதெல்லாம் வந்து விஜய் பாருங்க. விஜயால எத்தனை பேர் இந்த மாதிரி ஆகுறாங்கன்றது இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பிளைட்ல இருந்து இறங்குறாப்புல. அதான் ஒரு வழியை வந்த உடனே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வந்து அதை எம்ஜிஆர் சில பக்கத்துல தான் அவர் பேசுவார். அந்த மாதிரி செட்டிங் போட்டாங்க போல. உடனே போயிட்டு என்ன பண்றாப்புல, அவருக்கு மாலை அணிவிக்கிறாரு. மாலை அணிவிக்கிறார். அணிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் வந்துச்சு. ஏன்னா உன்னுடைய தலைவர்களை தவிர மத்த எல்லா தலைவரும் சொந்தம் கொண்டாடுறீங்க நீ, அது எப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அது போல பாத்தீங்கன்னா கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த வீடியோ பார்க்கும்போது. அதுல ஒருத்தன் போட்டிருக்கானுங்க, பாத்தியா அண்ணன் வந்து செருப்பை கைட்டு வச்சுட்டு மாலை போடுறாரு. சே, அண்ணனுடைய குணமே குணம்தான். அடேங்க அப்பா, மற்றவங்களாம் செருப்பு ஷூவு சாணியை போட்டு மிஷின் வந்து தான் வந்து மாலை போடுவாங்களா? என்னங்க இது? இது உலகத்திலே அப்படி இந்த மாதிரி தற்கொலைகள் நான் பார்த்ததே இல்லைங்க. உடனே பஞ்சாயத்து என்னன்னா, பத்திரிகையாளர்லாம் யாரும் விஜய் கிட்ட வந்துடக்கூடாது. எப்படி பத்திரிகையாளர் விஜய் கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன போட்டு வைக்கிறாங்கன்னா, பேரிகார்ட்லாம் இந்த தாவேக்காவினர் சேர்ந்து அங்க இருக்கிற ஏர்போர்ட் அந்த சைட்ல இருக்கிற பேரிகார்ட்ல எடுத்துட்டு வந்து முன்னாடி போட்டுறாங்க. பேரிகார்டு அப்படி போட்டு நிக்க வச்சிடுறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறதுல என்ன பயம் மிஸ்டர் விஜய் சொல்லுங்க? பயனா ஒருத்தர் பார்க்க பத்திரிகையாளர் சந்திக்க முடியாதுங்க, எனக்கு பதில் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடு. அதையும் ஓடுற பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடுற. ஆனா இதே பத்திரிகையாளர் பாலிமர் டிவி என்ன பண்றான், கரெக்டா விஜய் எங்கன்னா போச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, 10 மணிக்கு கிளம்புன்னு 7 மணிக்கு இந்த கேமரா கேட்டு நின்றுறாப்புலங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து நின்றுறாப்புல. 7 மணில இருந்து அந்த 9 மணி வரைக்கும் அந்த பாட்டு ஓடி நிற்குது. எங்க உங்க விஜய் உயிர் என்ன வரவான்ல அந்த பாட்டு ஓட்டு. நல்ல வேலை நீங்க ஒரு பாட்டை மாத்தி போடுற. நேற்று இந்த டிவிக்கு பாட்டு ஒன்று ரிலீஸ் பாடின பாருங்க. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆனதுனால இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, அந்த பாட்டை போட்டு விட்டாங்க. அது கொஞ்சம் வந்து இப்ப காதுக்கு புதுசா வந்து இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து ஓடினே இருக்குது. எப்போ அங்க விஜய் வந்து போய் சேர்ற வரைக்கும், விஜய் பேசுற வரைக்கும் இந்த பாட்டு ஓடுது. இந்த பாட்டை பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்றாங்க இங்க இந்த பாலிமர் டிவில. பாத்துங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மீடியாவை ஒரு மரியாதை மதிப்பு கூட கொடுக்காம ஹேண்டில் பண்றவர் தான் விஜய். இந்த மீடியா வந்து நம்ம எப்படி என்ன இதுல பாக்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மீடியான்றது யாருங்க? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, என்ன நடக்கிறது கொண்டு போய் சேர்க்கறது. ஒரு தலைவன் பேசுறானா, சரி தலைவன் என்ன பேசுறான்றது கொண்டு போய் சேர்க்கறது, இதான் மீடியா இல்லையா? ஆனா இந்த மீடியா வந்து இந்த அளவுக்கு விஜய்க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு, அதாவது யாருக்குமே இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா மீடியா ஃபுல் போக்கஸ் யார் மேல பார்த்தோன்னா விஜய் மேல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா உடனே ஸ்ட்ரைட்டா அங்க போய் நிக்கணும். கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிர்வாகி கிட்ட மீண்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் விஜய் வரான்னு சொல்லி விட்டு அங்க தெருவில் லைனா நிக்க வச்சுங்க ரோட் ஷோ பண்ணுகிறாரு. எப்படி ஒரு பர்மிஷன் வாங்காம, ஒரு பர்மிஷன் கூட வாங்காம ரோட் ஷோ பண்ணிருக்காரு. இது என்னங்க? அது அங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு? இப்ப சொல்லுங்க. ஏங்க நீங்க பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போலீஸ்காரங்க வந்து நின்று உனக்கு வழி விட்டுருப்பாங்க, நீங்க போறது வழி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க பர்மிஷனே வாங்காம போலீஸ குறை சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? காரை ஏத்தி ஒரு போலீஸ்காரரு காலு உடைஞ்சி கத்தி ஐயோ அம்மான்னு கத்திட்டு போறாருங்க. இது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஓடி தடுத்து உங்க வண்டி அனுப்புறதுக்காக அந்த போலீஸ் அவன் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸா இருந்திருப்பாரு, ஒரு பக்கா ஃபிட்னஸ் போலீஸா வந்து இப்ப அந்த காலை உடைச்சு பிராக்சர் ஆயிருக்காரு. இப்ப சீன் போடுவோம் அந்த ஆதவர்ஜனா காரத்தை ஏத்துச்சு. இப்ப அந்த ஆதவர்ஜனா போய் சீனை போயிட்டு அங்க உள்ள போயிட்டு, சார் என்ன சார் வேணும், எந்த வேணாலும் கேளுங்க சார் சொல்லிட்டு இப்ப நடிப்பாப்புல.
இப்ப அரசியல் பண்ணவங்க பாருங்களேன், இதை வச்சு ஒண்ணு பண்ணுவாப்புல. இதுக்கும் சொல்லுவாங்க திமுக தான் காரணம், அந்த போலீஸை வேணும்னே வந்து என் கார் பக்கம் வந்து உடையார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் காரணம் சொல்லுவானுங்க. இப்ப கமெண்ட்லாம் பார்த்து சொல்றானுங்க, இந்த போலீஸ் வந்து திமுக ஆள்கள் தான் இருப்பான், வேணும்ட்டு 200 ரூபாய் வாங்கிக்கின்னு ஆதவர்ஜன கார்ல இருந்து ஊன்டாப்புலன்னு சொல்லுவானுங்க. இவனு சொல்லக்கூடிய கேரக்டர் தானே இவனுங்களாம். சரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சம்பவம் ஆகி போச்சு. எங்க போலீஸ்காரனும் ஏற்றி காலை வச்சிட்டிங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க இவர் போயிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வெயில் பாருங்க, உச்சி வெயில தான் போவாப்புல, நிழலு அந்த சாயங்காலம் பேர்ல போக மாட்டாப்புல. உச்சி வெயிலு, அங்க உச்சி வெயில இவரை பாக்குறதுக்கு அங்க மக்கள் எல்லாம் வந்து காத்து கிடக்கணும். அந்த காத்து கிடந்ததுல பாத்தீங்கன்னா 2 பெண்கள் மயக்கம் அடைந்து கீழே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள வருதா, வந்தவொடனே திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஏய், எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வருது? ஏண்டா ஆம்புலன்ஸ் வரல யாரா காப்பாத்துவாங்க? திருப்பி நான் உன்னை இன்னும் சாவடிக்கு போறீங்களா? மிஸ்டர் விஜய், உங்களுக்கு எத்தனை பேரை உங்களுக்கு சாவடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்பர் பர்மிஷன் வாங்குறது கிடையாது. ஆல்ரெடி ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு, யாருமே பண்ணாத சம்பவம் நீங்க பண்ணிருக்கீங்க. எத்தனை உயிர் போயிருக்கு. அப்ப கூட கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு ரோட் ஷோ பண்றது, மேலே ஏறி இது பண்றது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது எவ்வளவு கேள்வி கேட்கறது? ஏண்டா போகாதீங்கடா, அங்க போகாதீங்கடா, அங்க போகாது. ஒரு பொண்ணு கூட்டம் நசுக்குது. அந்த பொண்ணுல தண்ணி கொடுங்க, அது உயிர் போற நிலைமையில தண்ணி கொடுங்க கேக்குது. எதுக்கு நீ வந்து நிக்கிற? வெயில் அடிக்க தெரியுதுல, ஏன் வந்து நிக்கிற? நீ சாவ போறியா? இதுல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாருங்க, செத்து தொலை. இந்த பூமிக்கே பாரம் சொல்ற மாதிரி தான் தோணுதுங்க. எத்தனை இளைஞர்கள் ஒரு முட்டாள்தனமா இவன் பேசுறத கேட்டுக்கின்னு விஜய் 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 விஜய்னு கத்தி உயிரை விடுறாங்களே. உங்க அப்பாவை வந்து உங்களை எதுக்கு இதுக்கா பெத்து போட்டாங்க? உங்க அப்பா அம்மா உங்களை இதுக்காம பெத்து போட்டாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மளாம் விஜய் சொல்லுவோம்ல, ஏங்க அடிப்பட்டு கீழே வந்து கிடக்குறான், என்ன ஒருத்தன் கூட வந்து போயிட்டு எட்டு கூட பார்க்க மாட்டாரு விஜய், இவன் பின்னாடி ஏன்டா போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். தஞ்சாவூர்ல ஒரு பையன் பின்னாடி வந்து இறந்து போனான் பாத்தீங்களா, அதுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா குரல் வச்சோம். இன்னைக்கு அது அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சான்னு பார்த்தா இல்ல, இது வேற மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, அந்த வீடியோ ஓடுது பாருங்க, உத்து கவனிங்க. காரு இங்க வந்துட்டு இருக்கு, அங்க முன்னாடி வந்து விஜய் காரு போகுது, ஃப்ரண்ட்ல வந்து எந்த வண்டியும் போல. சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சைட்ல இந்த வண்டி வரும், 2 வீலர் வரும், சைட்ல வந்து அப்படியே அந்த வண்டி பின்னாடி மூவ்மெண்ட் ஆகல, வண்டி எல்லாம் நின்றுச்சு. இந்த 2 வீலர் வந்த உடனே எல்லாம் வண்டி நிக்குது, நின்ற உடனே அப்படியே நைஸா அப்படி கீழே விழுறாங்களாம். எப்படி நைஸா கீழே விழுறாங்களாம். மோதிலாம் விழல, இவங்களே வந்து ஒரு யாரும் தெரியல, ஒரு 2 பேர், ஒரு லேடி ஒருத்தருங்க, ஒரு பையன், அந்த பையன் வெள்ளை சட்டை போட்டிருக்கான், அப்படி வந்து இப்படி கீழே விழுறாங்களாம். விழுந்த உடனே யாரு விஜய் அப்படியே பதறி போயிட்டு பாஞ்சி, அப்படி அந்த குருவி சுறா படத்துல பாஞ்சி விடுறாரு பாருங்க, அப்படியே பாஞ்சி வந்து என்னாச்சு அவன் கீழே விழல, அப்படி சும்மா லைட்டா சாந்திச்சு கீழே உட்காந்தாங்க. ஒரு டக்குன்னு என்னாச்சு ஒரு பதட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி, ஒரு 41 இறந்தப்போ எப்படி ரன்னிங் ரேஸ் ஓடன நீ வந்து அதான் பாக்குற, என்னடா அது இந்த ஆள் இறங்க மாட்டானே என்னன்னு சொல்லிட்டு முத்து டவுட் பண்ணி பார்த்தா, ஜூம் பண்ணி எல்லாம் பார்த்தா பக்கா நடிப்பு. திட்டமிட்டு வந்து மாதிரி பண்ணிருக்காங்க அது நாடகம். ஏடா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏடா அது நடிக்கிறீங்க, நடிக்குழு தத்ரூபமா இருக்கணும்டா, இது பக்காவா தெரியுது. ஏன்னா பின்னாடி வண்டி நின்றுச்சுங்க, நீங்க பாருங்க, பின்னாடி வண்டி நின்றுச்சு, இந்த 2 வீலர் போகுது, போன உடனே லைட்டா அப்படி சாயிறாங்களா, உடனே அவர் எதிர்குச்சி வந்துடுறாராம். நம்மள டென்ஷன் கொடுக்குறானுங்கப்பா, எப்பா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. பாருங்க எந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணணும்ன்றது சினிமா கூட்டங்க, அது பக்கா சினிமா கூட்டம் அது. அதுக்கப்புறம் போயிட்டு இடத்துக்கு போயிட்டு இவர் மைக் எடுக்கிறாப்புல, இந்த மைக் எடுக்கிறார்ல, எடுத்து அதான் சொல்றேன்ல, எடுத்தோன்னியா யார் எழுப்பி விட்டா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. இப்பதான் அவருக்கு விஜய்க்கு இந்த கேஸ் பத்தின பிரச்சனை வந்து தெரிஞ்சிருக்கு போல, யாரோ சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி கேஸ் பேட்டரி எடுத்து விடுங்க. அங்க போயிட்டு என்ன சொல்றாரு, அவங்க தான் வந்து சரியா வந்து முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம், இவங்க கூட வந்து முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம்ல, ஆனா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை டெல்லிக்கு போவாங்க, ஆனா மற்றவங்களுக்கு பிரச்சனை தான் இங்கே உட்காருப்பாங்க.
இப்ப கேஸ் அதை கேட்கறேன். இப்ப நான் இப்போ இந்த போரால தான் எல்லாருக்கும் தெரியும், இந்த போரால தான் கேஸ் தட்டுப்பாடு வருது. கரெக்டா இல்லையாங்க? இல்லங்க நான் இல்ல எனக்கு தெரியாம வருது இல்லையா? இல்லைங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சு மோடி அரசு தான் வந்து அதுக்கு என்னென்ன கேஸ் தட்டுப்பாடு இருக்கோ அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அவங்க தான் பண்ணணும் இல்லையா? இப்ப தமிழ்நாடு அரசு இதுல வந்து என்ன பண்ணும்? என்ன கேஸ் இவங்க தனியா உற்பத்தி பண்ண சொல்றீங்களா? தனியாவே என்ன தமிழ்நாடு அரசா இது எதுக்கு நீ வந்து இந்த பண்ற நீ? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஸ்டாண்டர்ட் எடுத்து இதுக்காக ஒரு கமிட்டி மீட்டிங் அமைச்சு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கேஸ் தட்டுப்பாடு அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் கேஸ் தட்டுப்பாடுலாம் குறைக்கிறதுக்காக அவங்களும் வந்து கொடுத்தாங்க. இதுதான் கவர்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை எடுத்து இது நம்ம திமுக அரசு போராட்டம் பண்ணாங்க. சரி அவங்க ஏன் பண்ணல? அவங்க என்ன பண்ண நீ என்ன புடுங்க? நீங்க என்ன புடுங்குறீங்க மிஸ்டர் விஜய்? இந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை தெரியல, என்ன பண்ணீங்க? இறங்கி போராட்டம் பண்ணீங்களா? எதுக்கத்தாலும் எது எப்படியாச்சு திமுக வந்து இப்படி கோத்து விட்டுருணும், அதான் வேலை. ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணாருங்க. நாங்க அவ்வளவு தலைப்பாட வச்சுக்கணும். சும்மா திமுக பத்தி சொல்றதை விட்டு நீ என்ன பண்ணுவ சொல்லு, நீ என்ன பண்ணுவ சொல்லுன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பேர் சொன்னதுனால இவர் என்னென்னலாம் பண்ணாரு, என்னென்னலாம் பண்ண போற 2500 ரூபாய் கொடுக்கறது, அது மாதிரி கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றேன்னு சொல்லி 6 சிலிண்டர் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து சொன்னாரு. அது வாழ்த்துக்கள், நீங்க வந்து சொன்னதை சொல்றீங்க ரைட்டு. ஆனா நீ என்ன பண்ண போற அதை நீ மக்கள்கிட்ட சொல்லணும். அதுக்காக தான் நான் கத்தணும். அந்த விஷயத்துல எங்க வீடியோவை பார்த்து நீங்க சொன்னால அது கொஞ்சம் மன திருப்தியா இருக்கு. இந்த மாதிரி இதையாச்சும் நீ வாயத்தின்னு சொல்றீங்க திமுகவை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு திருப்தியா இருக்கு. அதே போல சரி அந்த பேசுனதே பேசக்கூடாது, எதுக்கு நீங்க பேசுனதே பேசுறீங்க, ஏன் எல்லா இடத்துல நீங்க பேசுனதே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். அது என்ன பண்ணிட்டாப்புல ஆளு, நான் பேசுனதே பேசுறேன்னு சொல்றீங்க, தப்பா நினைக்காதீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா காலையிலேயே பக்காவா ரெடியாகி வந்து பிசிலுக்கு ஒரு அழுத்துங்க. எப்படி இது கலாய்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவரே என்ன சொல்றாரு, நான் பேசுனதே பேசுன்னு தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக போட்டு அப்புறம் என்ன சொல்றாப்புல, இந்த விஜயை நம்புங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு சத்தியமா பண்ணி தரேன். அங்க இருக்கிற முட்டா பசங்களா அவங்க கேட்கணும், டேய் நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, நீ என்ன மக்களுக்காக என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். எவனும் கேட்க மாட்டான். இப்போ திமுக குறை சொல்றாப்புல விஜய், நீட்டு செய்யறேன்னு நீட்டை ஒழிப்புன்னு சொல்றீங்கன்னு சொன்னீங்களே, ஒழிச்சிங்களான்னு. அதுக்கு பக்காவ தெளிவான ஒரு இது கொடுத்தாச்சு. எங்க நாங்க ஒழிக்கிறோம்னு சொன்னோம். 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி போச்சுன்னா தோத்துச்சுன்னா உடனடியாக நீட்டுக்கு வந்து நாங்க ஒழிப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, இதேதான் திமுக நிலைப்பாடு. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, கவர்னர் மூலியமா லெட்டர் பாஸ் பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு கொடுக்காம பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, பிரசிடென்ட் கொடுக்காம என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து ஒரு அமுக்கி வச்சிருந்தாப்புல இங்கேயே பதுக்கி உள்ள விடாம. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்தாங்க. நீட்டு போராட்டம் பண்ணாங்க, அத்தனையும் எடுத்தாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீட்டு போராட்டம் பண்ணாங்க. நீ என்ன பண்ண மிஸ்டர் விஜய்? நீட்டுக்கு நைசா வந்து ஒழிப்போன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க 2 கோடி ரூபாய். எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க நீட்டுக்கு? அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? அப்ப நம்பர் 1 ஃப்ராடு தானே. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப இதான விஷயம். அது பிச்சை. அது லாஸ்டா என்ன கேட்கறாப்புலன்னா, உங்க விஜய் நான் தான் உங்ககிட்ட கேட்பேன், எனக்கு உரிமை இருக்கு. என்னடா உனக்கு உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யாரு? நீ முதல்ல நான் மக்களை காப்பாத்துறேன் போயிட்டு முதல்ல குடும்பத்தை காப்பாத்து, போய் குடும்பத்தை கவனி. தன்னந்தனியா அந்த மாதிரி இருக்காத, பைத்தியம் பிடிச்சிரும், மென்டல் ஆயிடுவேன் நீ. ஊர் சாப்ப சும்மா விடாது, அத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. அதை பத்தி இல்ல திமுக இப்ப திமுக பைத்தியம் பிடிச்சு அழிஞ்சிட்டு இருக்க. இதோட இன்னொரு விஷயம் கேளுங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கூப்பிட்டு பலார் அடிக்கணும் போல இருக்குங்க. அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தா விஜய் வரான்ட்டு அங்க ஒரு பப்ளிக் எக்ஸாம், சோசியல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, 10th ஸ்டாண்டர்டுக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, காலையில இருந்தே அங்க வந்து எக்ஸாம் எழுதுற பசங்களை வந்து எழுத விடாம கத்தி டிவிக்கு விஜய்னு கத்தி, ஒரு மனசாட்சி இல்லை அவங்களுக்கு. அது எக்ஸாம் எழுதுற குழந்தைங்க எப்படி எக்ஸாம் எழுதும். அப்புறம் வந்து ஸ்கூல்ல இருந்து அந்த ஒளிபெருக்கி இருக்கு பாத்தீங்களா, ஸ்பீக்கர் அங்க இருந்து சொல்றாங்க, ஏங்க கத்தாதீங்க, இது எக்ஸாம் எழுதணும், பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நீங்க இது மாதிரி கத்துருந்தீங்களா என்ன எப்படி பசங்க வந்து எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேளுங்க, நீங்க அநியாயத்தை நீங்க பாருங்க. சட்டம் போடாதீங்க,
ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. அதாவது இவங்க விஜய் வரன்றதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்கானுங்க இந்த தற்குறி பசங்க. ஒண்ணு ஓப்பனா சொல்றாங்க, தமிழ்நாடு வந்து சீரழியக்கூடிய நிலையில இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப வந்து 2 பெண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சு போனாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கு எதுவுமே ஆகவே கூடாது. எனக்கு பாவமா இருக்குங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கீங்கடா. விஜய் எதுக்கும் வரமாட்டான். விஜயோட தன்னுடைய சுயலாபத்திற்காக படத்துல சம்பாரிச்சதை விட சுயலாபத்துக்காக வர அந்த அந்த ஒரே விஷயத்துக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இதுல வேற அங்க ஒண்ணு சொல்லிட்டு போறாரு போற பக்கத்துல. என்னது இவர் சொல்வாராம், டிஎம்கே பதில் சொல்லணுமா? என்னது ஸ்டாலின் வரி, ஸ்டாலின் ஜிஎஸ்டி, ஸ்டாலின் வரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா போலியா. அந்த சைட்ல இருந்து இந்த ரிப்ளை வரல. ஏன்டா முட்டா மாரி பேசிட்டு இருப்ப நீ, முட்டா பையன் இஷ்டத்துக்கு நீ பேசியிருந்தா நான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லிட்டு இருக்குமா? உனக்கு யாராச்சும் ஸ்டாலின் வரின்னு சொல்லிட்டு வரிக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்களா? கொஞ்சம் கூட அறிவில்லை. நீ என்னென்ன மென்டல் மாதிரி பேசுவ, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா? முட்டாள்தான். அதாவது அறிவார்ந்த கேள்விகள் கேட்டா உனக்கு பதில் வரும். முட்டாள்தனம் பேசிட்டு இருக்க. அப்ப வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஏண்டா ஜிஎஸ்டி ஒழுங்கா கொடுக்க சொல்றா. ஒழுங்கா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ஒழுங்கா கொடுக்க சொல்லு. இந்த கவர்மெண்ட் கொடுக்கும். ஏங்க பணி நியமனம் பண்றது எப்பனா பண்ணி விட்டுலாங்க. எங்க நிதி நெருக்கடி இருக்கா இல்லையா நம்ம கவர்மெண்ட்ல? இருக்கிறத என்னென்னமோ தேர்த்தி தான் என்னமோ பண்ணி இந்த அரசு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியல. இப்ப சொல்லியிருக்காரு இந்த திமுக ஆட்சி வந்த உடனே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நடக்கும், கண்டிப்பா செய்வாங்க. இந்த திமுக அரசு சொல்லவே செஞ்சிருக்கு, சொல்லாதே செஞ்சிருக்கியா? அது உனக்கு புரியலையா மிஸ்டர் விஜய்? அதனால விஜய் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்கப்புறம் வந்து சும்மா திமுக வந்து சும்மா திட்டுறதை விட்டுட்டு, தேவையில்லாத அதாவது ஒரு அறிவே இல்லாத பேசுறதை விட்டுட்டு, ஒரு அமைச்சர் வந்து KN நேரு பத்தி பேசுறாப்புல. இங்க ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு, அதாவது பார்த்தா நிறைய கொள்ளை அடிச்சிட்டாரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொள்ளை அடிச்சிட்டாரு, 1000 கோடி மேல ஊழல் பண்ணிட்டாருன்ற உங்க எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கா? அவங்க கிட்ட ப்ரூஃப் எவிடன்ஸ் இருந்தா அரெஸ்ட் பண்ண சொல்லு. அது எப்படி போற போக்குல போட்டு விட்டுருவியா நீ கூட தான் 10,000 ஊழல் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். மக்கள் எல்லாம் ஏமாத்தி காசு பிடுங்கி ஏமாத்திட்டு ஒண்ணு நான் சொல்லுவேன். பிளாக்ல டிக்கெட் வித்து தான் நீ வச்சு காசு சோறு துண்டு நான் சொல்லுவேன். ஒத்திப்பியா நீ? இது என்ன இது பேச்சு? இதெல்லாம் ஊழல் பண்ணிட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணு. அதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை எந்த உயிரும் போல. பாவம் அந்த போலீஸ்காரோடைய கால் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. அந்த 2 பெண்கள் வந்து மயக்கம் அடைந்து வந்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நினைச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான் தெரிய வரும். எதுவுமே நடக்கூடாதா? உண்மையை நான் ஓப்பனா சொல்றேங்க. இதுக்கு மேலாம் நம்மளால வந்து பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா இது யம உள்ள வரானா எதனா ஒரு சம்பவம் நடக்கும்.